இதுக்கிடையில் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எனக்கு காஃபி வேணும் காஃபி வேணும்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. யாருமே கண்டுக்கவே இல்லை. இவங்க காஃபின்னு கேட்குறத பார்த்துட்டு ராதிகா என்ன பண்ண காஃபி கொடுக்கறதுக்காக எழுந்துக்க போகிறாங்க. உடனே ராதிகாவோட அம்மா, நீ இரு, அவங்க வேணும்னா அவங்களே போட்டு குடிச்சிக்கிட்டான், நீ கம்னு உக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு அடக்கி உட்கார. ஈஸ்வரியும் கூப்பிட்டு பார்த்துட்டு, சரி யாரும் வரல நாமளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு கோபி என்னை பதறி போய் அவங்க அம்மாவை மடி மேலே வச்சுட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, எழுந்துருமான்னு கத்துறான். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கோபி அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறான். நான் காலையில் டிஃபனும் சாப்பிட்லப்பா, டீயும் சாப்பிட்ல, அதனால மயக்கமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கோபிக்கு கோபம் வந்துடுது. அவங்க சுகர் பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஒரு காப்பியும் ஒரு டிஃபனும் கூட கொடுக்க முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லி கோபி வந்து ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் திட்டிட்டு அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்காக கோபி போகிறாப்புல. கோபி போனதுக்கப்புறம் ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கையில் ரிமோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு கால் மேலே காலை போட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க இந்த மாதிரி டிவியை ஆன் பண்ணி மகிழ்ச்சியாக டிவி பார்க்குறத பார்த்த ராதிகாவும் அவங்க அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. ஓ, இவங்க வந்து ஏமாத்துறாங்களா, நடிக்கிறாங்களா அப்படின்றதே அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. இது ரொம்ப காமெடியாக போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் செம்ம காமெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க.